சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் 2025 ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். 2025க்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய நாங்கள் 2024 ஆண்டை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் கடந்து வந்த பாதைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எங்களுடைய இந்துக்களுடைய வாழ்விலே இந்த தேர் திருவிழா முடிந்தவுடன் இரவு வேளையிலே சுவாமி தேரடி வீதி பார்ப்பது என்பது போல தேரடி வீதி பார்ப்போம். அதுபோல நாங்களும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே 2024 ஆண்டிலே நாங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை 2024 ஆண்டிலே இலங்கையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை தான் இந்த நிகழ்ச்சியோடாக இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். 2024 என்றவுடன் எங்களுக்கும் உங்களுக்கும் உடனடியாக எது ஞாபகம் வருகிறது என்றால் இலங்கையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் என்று கூட அதை கூறலாம். யாருமே எதிர்பாராத ரீதியிலே 48 வருடங்களாக போராடி கொண்டிருந்த ஒரு இயக்கம், அதாவது இடதுசாரி இயக்கம் முதலாக ஈழத்திருநாட்டிலே இலங்கையிலே ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அதுவும் பெரும்பான்மை அதிகாரத்தை கைப்பற்றி தங்களுடைய ஆட்சியை இங்கே அமைத்திருக்கிறார்கள். எங்களால் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக எளிய ஜனாதிபதி, இலங்கை வரலாற்றிலேயே எளிமையாக நடைபெற்ற ஒரு பதவியேற்று விழா என்பவை கூட இலங்கையிலே நடைபெற்ற விடயங்களாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே பல தேசிய கட்சிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஊழல் கட்சிகள் பல இந்த தேர்தலிலே சென்று விடும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக பாராளுமன்றத்தை தூய்மை செய்வோம் என்ற கருப்பொருளுடன் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதற்கு முதல் மாற்றத்திற்கான அரசிலே ஒன்றிணைவோம் என்று எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. இந்த இரண்டு தேர்தலுமே இலங்கையினுடைய 2024 ஆண்டு காலப்பகுதியை ஒரு வித்தியாசமான முறையிலே மாற்றி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய பொது பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழர் பகுதிகள் நிறுவியிருந்தார்கள். இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி கூட இந்த தேசிய மக்கள் சக்தி என்பவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பது 2024 ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த விடயமாக இருக்கிறது. அடுத்தது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலிலே பழைமை அரசியல்வாதிகள் பலரும் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார்கள். குறிப்பாக பலரும் இந்த தேர்தலில் பயந்து இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லாமல் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள் 30 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் இந்த நாட்டை விட்டு அல்லது இந்த அரசியலை விட்டு வெளியேறியவர்களாக இருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இளையவர்கள் பலரும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதிகளவான படித்தவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய முதலாவது பாராளுமன்ற தேர்தலும் இந்த தேர்தலான் என்று இலங்கையினுடைய வரலாற்றிலே பதிவாகி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், சட்டமேதைகள், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் என பலரையும் பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருக்கிறது 2024 ஆண்டுக்குரிய இலங்கையினுடைய பொது தேர்தல். வெற்றிக்காக எமக்கு முன்னரும் எங்களுடனும் பலவிதமான தியாகங்களை செய்த, சில சமயங்களில் தங்கள் உயிரை கூட தியாகம் செய்த பல தலைமுறைகளின் விலை மதிப்பற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் நாங்கள் மரியாதையுடன் நினைவு கூறுகிறோம். இந்த வெற்றியையும் அதன் மூலம் கட்டி எழுப்பப்படும் வளமான நாட்டையும் அவர்களுக்கு அளிக்கும் கௌரவமாகவே நான் கருதுகிறேன். இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் எமக்கு உள்ளது. அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது. நம் அனைவருக்கும் அது குறித்த முழுமையான உறுதிப்பாடு உள்ளது. நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நாம் நம்புகிறோம். அதற்காக நீண்ட கால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளின் ஊடாக குறுங்கால ஸ்திர நிலையை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம். நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்துக்காக குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அவை அனைத்தும் தற்போதைய பொருளாதாரத்தில் ஸ்திர நிலையையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்புவதில் மாத்திரமே தங்கியுள்ளது. அதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமாக பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடன் தொடர்புள்ள விடயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் எதிர்பார்க்கிறோம். கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக சம்பந்தப்பட்ட கடன் தரப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான பணிகளை விரைவில் நிறைவு செய்து உரிய கடன் நிவாரணத்தை பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதற்கு இந்த நாட்டு மக்களைப் போலவே சர்வதேச சமூகத்தினதும் ஆதரவையும் பெற முடியும் என நம்புகிறோம். அந்த ஒத்துழைப்பின் மூலம் இந்த கூட்டு முயற்சியில் வெற்றி பெற முடியும் என எதிர்பார்க்கிறோம். எமக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணக்கருவே மக்களிடத்தில் ஆழமாக பதிந்திருந்தது.
මෙතුළින් වෙනසක් යන්නෙන් මෙරට පුරවැසි අපෙක් மாற்றம் என எமது நாட்டு மக்கள் கருதுவது அரசியல் முறைமையில் காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளை மாற்றுவதையாகும். தற்போது அது நிரூபணமாகியுள்ளது. අද වන විට இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து விதமான தேர்தல்களையும் நோக்கினால் தேர்தலுக்கு பின்னரான எந்த வன்முறை சம்பவமும் நடைபெறாத ஒரே ஒரு தேர்தலாக நாம் வெற்றியீட்டிய ஜனாதிபதி தேர்தலாக வரலாற்றில் இணைக்க முடிந்துள்ளது. இது நமது நாட்டு மக்கள் எம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலைமையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவது எமது நோக்கமாகும். அரசியலில் அதிகாரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அதற்காக வியூகம் அமைப்பதற்கும் எவருக்கும் உரிமை உள்ளது. அரசியல் செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நேரத்தில் அதற்காக ஒன்றிணைந்து செயற்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இந்த தருணத்தில் வலியுறுத்துகிறேன். அதற்கான தலைமைத்துவத்தையும் நாம் வழங்குகிறோம். சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் பேகராக இருந்தாலும் மலேயராக இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் என்ற பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வி அடையுமே தவிர வெற்றி அடையாது. அதற்காக அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம். தனது இனம், தனது மதம், தனது வர்க்கம், தனது சாதி என இந்த நாடு பிரிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்த நாட்டை கட்டியெழுப்பும் நிலையான நிரந்தரமான வேலை திட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். பாராளுமன்ற தேர்தல் இலங்கையிலே 2024 ஆண்டிலே பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் யாவரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விடயம் இந்த பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற விடயம். அந்த பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற விடயத்தை தேசிய மக்கள் சக்தி சார்ந்த அரசாங்கம் மிக கனகச்சிதமாக பிடித்து அவர்களுக்கான அந்த ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய உதாரணமாக எங்களுடைய நாட்டினுடைய பிரதமராக ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருமதி கருணி அமரசூரி என கூறி எங்களுடைய நாட்டினுடைய புதிய பெண் பிரதமர். இவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக கூட இருந்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி இன்றைக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே எதிர்பாராத பல இடங்களிலிருந்து பல பெண்களுக்கு பாராளுமன்ற உறுப்புரிமை கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மலையக மக்களை பற்றி யாரும் பேசாமல் இருக்கும் பொழுது மலையகத்திலிருந்து ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி அவரை பாராளுமன்ற உறுப்பினராக கூட மாற்றி இருக்கக்கூடிய பெரிய மாற்றம் 2024 இலங்கை தீவிலே நடந்தேறியிருக்கிறது. හරිනි අමරසූරිය වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ අග්‍රාමාත්‍ය ධූරයෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ இது இப்படி இருக்கும் பொழுது 2024 முதல் தமிழர்களுடைய வாழ்வியல் அல்லது இலங்கையிலே பார்த்தீர்கள் என்றால் பல வரிசைகளிலே நின்றிருக்கிறோம். குறிப்பாக உணவிற்காக வரிசையிலே நின்றிருக்கிறோம், பெட்ரோலிற்காக வரிசையிலே நின்றிருக்கிறோம், மண்ணெண்ணெய்க்காக வரிசையிலே நின்றிருக்கிறோம் என்று பல விடயங்கள், கேஸுக்காக வரிசையிலே நின்றிருக்கிறோம் என்று 2024 முதல் கடந்து வந்திருக்கக்கூடிய 2022, 23 எல்லாம் கற்றுத்தந்து. ஆனால் 2024 இலங்கையில் மிகப்பெரிய வரிசைகள் எதற்காக காத்திருந்தது என்றால் அது எங்களுடைய இந்த கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை பெறுவதற்காகத்தான் காத்திருந்தார். கொழும்பு மாநகரத்திலே மிகப்பெரிய வரிசையிலே மக்கள் காத்திருந்து கடவுச்சீட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த கடவுச்சீட்டுகள் மூலம் அதிகளவான மக்கள் புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய ஆண்டாக 2024 இலங்கையுடைய வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. ஏனென்றால் அந்த வரிசைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிந்திருக்கும் இவ்வளவு மக்கள் நாட்டை விட்டு வெளியேற விரும்புகிறார்கள் என்று. அதற்கு பிறகு புதிய அரசாங்கம் மாறியதற்கு பிறகு இந்த
கடவுச்சீட்டு வழங்கக்கூடிய அந்த திணைக்களங்களிலே இருக்கக்கூடிய ஊழல்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, கைதுகள் இடம்பெற்றது என்று சிறிய காலத்திற்கு இந்த கடவுச்சீட்டு விநியோகம் கூட தடைப்பட்டு வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு முதலாக இலங்கையிலே 2024 ஆண்டிலே இலத்திரனியல் கடவுச்சீட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலத்திரனியல் கடவுச்சீட்டு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முதலே இலங்கையிலேயே பழைய கடவுச்சீட்டு முறையை தாண்டி புதிதாக வடிவமைக்கப்பட்ட கடவுச்சீட்டு முறை வழங்கப்பட்டது. அதிலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு புராதன இடங்களுடைய படங்களும் இருந்தது. குறிப்பாக தமிழர்களுடைய பிரதேசத்தை கூறுவதற்கென நல்லூரினுடைய புகைப்படமும் அங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடியது முக்கியத்துவமான விடயமாக இருக்கிறது. எனவே அதிகளவான மக்கள் புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய ஆண்டாக 2024 இலங்கையினுடைய வரலாற்றிலே இருக்கும் பொழுது கடவுச்சீட்டு பிரச்சனைக்கு, நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கக்கூடிய ஆண்டாகவும் 2024 இருக்க போகிறது. இது இப்படி இருக்கும் பொழுது 2024 ஆண்டு ஜூலை மாதம் முல்லைத்தீவு பகுதியிலே ஒரு அதிசயத்தக்க விடயம் ஒன்று சம்பவமாக வெளியிலே வந்திருக்கக்கூடிய அது என்னவாக இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியிலே இந்த குடிநீர் அகழ்விற்காக, குடிநீர் குழாய்கள் பொருத்தும் அகழ்விற்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போது அங்கே மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனித புதைகுழியிலேயே இறந்தவர்களுடைய எலும்பு துண்டங்களும் அதோடு ரவைகள், இந்த துப்பாக்கி ரவைகள் என்று கூறக்கூடிய அந்த ரவைகளினுடைய தகர அல்லது அலுமினிய உலோக துண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அது மனித புதைகுழியாக குறிப்பிடப்பட்டு அங்கே அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றது. அதன் மூலம் பல விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டது. யுத்த காலத்திலே கொன்று புதைக்கப்பட்ட மக்களாக கூட இருக்கலாம், அல்லது விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம். அதற்கான ஆதாரங்கள் என்று அவர்களுடைய கிழிந்த ஆடைகளுடைய உக்கல் துகள்கள், மற்றது அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த உலோகங்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டது. இது தமிழர்கள் மத்தியிலே ஜூலை மாதத்திலே 2024 ஆண்டு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. அதற்கு பிறகு இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பிள்ளைகளை தொலைத்த உறவுகள் பலரும் கிளர்ச்சியாக எழுந்தார்கள். அது தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்திற்கு முன்வைக்கப்பட்டு சிறிய அகழ்வாராய்ச்சி சிறிது காலம் சென்றதுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவோடு அந்த அகழ்வாராய்ச்சிகள் நிறுத்தப்பட்டு அந்த மனித புதைகுழி மூடப்பட்டதும் 2024 தான் இலங்கை தீவிலே நடந்தேறியது. தொடர்ச்சியாக இலங்கையிலே 2024 மிக முக்கியமான விடயம் ஒன்று நடந்தேறியது. அதுதான் என்ன விடயம் என்று பார்த்தால், நிகழ்நிலை காப்பு சட்டம் என்ற ஒரு விடயம் அறிமுகப்படுத்தப்பட்டது 2024 ஆண்டிலே. என்ன இந்த நிகழ்நிலை காப்பு சட்டமாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு நாங்கள் கூறக்கூடிய ஆன்லைன், இன்றைக்கு நாங்கள் கூறக்கூடிய இன்றைக்கு சமூக ஊடகங்கள், இன்றைக்கு நாங்கள் கூறக்கூடிய இந்த இலத்திரனியல் மயப்படுத்தப்பட்ட உலகிலே நடைபெறக்கூடிய அத்துமீறல்கள், அவற்றுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கக்கூடிய விதத்திலே நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு விடயம் இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக இலங்கையிலே இந்த நிகழ்நிலை மூலம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊழல்கள், நிகழ்நிலை மூலம் இந்த பெண்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய வன்முறைகள், நிகழ்நிலைகள் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பண மோசடிகள், வன்முறை கும்பல்களுடைய செயற்பாடுகள், ஆட்கடத்தல்கள் என்று பல்வேறு விடயங்கள் இந்த நிகழ்நிலை மூலம் நடாத்தப்பட்டு அது இலங்கையிலே அதிகரிக்க தொடங்கிய ஆண்டாகவும் 2024 பதிவாகியது. எனவே இவற்றை தடுப்பதற்காக இலங்கை அரசினால் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் நிகழ்நிலையிலேயே குறிப்பாக இந்த பாலியல் வக்கிரத்தன்மையுடன் பதிவேற்றப்படக்கூடிய பதிவுகள், இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்களை பாவித்து AI என்ற தொழில்நுட்பத்தை பாவித்து பெண்களுடைய முகங்கள், அவர்களுடைய உடல் அமைப்பை மாற்றி அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய அந்த காணொளிகள் என்பவற்றையெல்லாம் தடுப்பதற்காக, அல்லது அவற்றை தாண்டி இன்றைக்கு இந்த நிகழ்நிலை மோசடிகள், அதாவது குறிப்பாக இந்த பணமாற்றம், செய்திகளூடாக பணங்கள் கோருவது, அல்லது இன்றைக்கு தொலைபேசி அழைப்புகள் எடுத்து அவர்களிடமிருந்து பணங்களை களவாடுவது போன்று பல்வேறு சதி கும்பல்கள் இந்த நிகழ்நிலையிலே ஆரம்பித்த விடயங்கள். குறிப்பாக அண்மையில் கூட சீன நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய கும்பல்கள் கொழும்பு மாநகரிலே தங்கியிருந்து 2024 ஆண்டிலே மிகப்பெரிய நிகழ்நிலை கொள்ளையிலே ஈடுபட்டிருந்தார்கள். அது 2024 ஆண்டிலே கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்படியான விடயங்களை எல்லாம் தடுப்பதற்காக 2024 இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இதிலே யார் பெரிதும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்றால்
பெண்கள், குறிப்பாக இந்த பெண்களுக்கு எதிராக காதல் என்ற பெயரால் அல்லது சமூகத்திலே அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற பெயரால் நடைபெறக்கூடிய வக்கிரத்தன்மைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விடயமாகவும் இது மாறியது. அதன் விளைவாகத்தான் 2024 நினைவஞ்சலிகளை அஞ்சலித்தவர்கள் கூட இந்த நிகழ்நிலை சட்டத்தினூடாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது கூட குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் இலங்கையிலே 2024 நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்று முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆரம்ப பகுதிகள் 2024 ஊழல்கள் நிறைந்ததாக இருந்தாலும் 2024 பிற்பகுதிகள் ஊழல்களுக்கு எதிரான ஆண்டாக மாறியது. அந்த காலப்பகுதியில் ஊழல்கள் புரிந்தவர்களுடைய பல விடயங்கள் பொது வழியிலே பகிரப்பட்டது. குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் எல்லாம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பல ஊழல்வாதிகளுடைய பெயர்கள் வெளியிலே வர தொடங்கியது. நீண்டகால அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் நிர்வாக செயலாளர்கள் என்று பலருடைய உண்மை முகமும் இந்த ஆண்டிலே வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக வடக்கு பகுதிகளிலே தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய வடக்கு வன்னி பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே இந்த மதுபான சாலை அனுமதி என்பது இலங்கை வரலாற்றிலே இந்த பாராளுமன்ற தேர்தலிலே புரட்டி போடும் ஒரு விடயமாக மாறியது. கிளிநொச்சியிலே அனுமதிக்கப்படாத மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை யார் வழங்கினார்கள் என்ற பெயர் விவரம் கூட வெளியிடப்பட போகிறது என்று அரசு அறிவித்திருந்தது. அந்த செய்தியானது பாராளுமன்றம் வரை தொட்டிருந்தது. அதை தாண்டி ஒரு சிலரது பெயர்கள் கசிவுகளாக கூட வெளிவந்திருக்கின்றன. இந்த விடயங்கள் இலங்கை தமிழர்களை மத்தியிலும் இல்லாமல் இலங்கை பாராளுமன்ற தேர்தல் 2024 மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை செலுத்தியது. அதை தாண்டி சிங்கள பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எவ்வாறு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், மக்களுடைய வரிப்பணத்திலே மக்களுடைய வாக்குகளை பெற்று எவ்வாறு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார்கள், குறிப்பாக அவர்கள் அத்துமீறி பயன்படுத்தியிருக்கக்கூடிய அரசாங்க சொத்துக்கள், வாகனங்கள், அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய மாட மாளிகைகள் என்று அழைக்கப்படக்கூடிய சொகுசு வீடுகள், அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய சொத்துக்கள் அல்லது அவர்கள் வெளிநாடுகளிலே சேகரித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், அவர்களுடைய சொந்தங்கள், உறவினர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசாங்க வேலை வாய்ப்புகள் என்று ஏராளமானப்பட்ட விடயங்களை இதோ என்று புதிய அரசாங்கம் வெளியிலே கொண்டு வந்தது. அண்மையிலே கூட இறுதி மாதத்திலே கூட 2024 இறுதி மாதத்திலே கூட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு என்பது குறைக்கப்பட்டது. ஒரு ஜனாதிபதிக்கு ஆண்டு ஒன்றிற்கு 300 மில்லியன் வரை பாதுகாப்பிற்காக செலவிடப்படும் பொழுது அது தேவையில்லை என்ற முடிவுக்கு அரசாங்கம் வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்புக்கான செலவுகள் குறைக்கப்பட்டு அவர்களுக்கான பாதுகாப்பும் நீக்கப்பட்டது. அதற்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற ஒரு செய்தி கூட புலந்திருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எது எவ்வாக இருந்தாலும் மாற்றத்திற்கான அரசாங்கத்தின் மூலம் பலரது முகத்திரைகள் கிழித்து தொங்கவிடப்பட்ட ஆண்டாக 2024 ஈழ மக்களுடைய வாழ்விலே மாறியிருக்கிறது. இலங்கை பாராளுமன்ற தேர்தல் இவ்வாறு 2024 நடந்து கொண்டிருக்கும் போது பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இலங்கை மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தியது. அது இலங்கை என்பதை தாண்டி பல நாடுகளுக்கும் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விடயமாக மாறியது. அது என்னவாக இருக்கிறது என்றால், நீண்டகால அரசியல் வாழ்க்கையை கொண்டிருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக 30 வருடங்களுக்கு மேற்பட்ட அரசியல் வாழ்க்கை, அமைச்சு வாழ்க்கையை பெற்றிருந்தவர் கூட இந்த தேர்தலிலே நிராகரிக்கப்பட்டிருக்கார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தேசிய அரசாங்கங்களுடன் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்று நீண்ட காலமாக அரசியலிலே சிம்மாசனமட்டு இருந்தவர்களையெல்லாம் இந்த முறை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான விடயமாக, பேசுபொருள் விடயமாக இந்த சமுதாயத்திலே மாறியிருந்தது. அதை தாண்டி பல புதியவர்களது உள்வருகை 2024 நடந்தேறியது என்பதை மறக்க முடியாது. முகம் தெரியாத பலரும் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார்கள்.
பலரும் மக்கள் சேவைக்காக களத்திலே இறக்கப்பட்டார்கள். படித்தவர்கள் பலரும் இந்த அரசியலிலே விரும்பி இணைந்து கொண்டார்கள். மக்களும் அவர்களுக்கு தங்களுடைய மாற்றத்திற்கான வாக்குகளை கொடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். நீண்ட காலமாக வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வடக்கு பகுதிகளிலே தேசிய கட்சிகளுக்கு கிடைக்காத வாக்குகள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைத்த வாக்குகளை தாண்டி அதிகளவிலே தேசிய கட்சிகளுக்கு சென்றிருப்பது கூட நிலத்திலும் புலத்திலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக மாறியிருக்கிறது. அதை தாண்டி இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே சுயேட்சையாக ஒரு சுயேட்சை குழுவிலே போட்டியிட்டிருக்கக்கூடிய ஒருவர், அதிலும் குறிப்பாக யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றத்திற்கு சென்றதும் முதலாக 2024 நிகழ்ந்தது. இப்படி 2024 பல மாற்றங்களுடன் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கையினுடைய இந்த ஆண்டிலே இன்னொரு விடயம் பேசுபொருளாக மாறியது. அதுதான் இந்த மருத்துவத்துறை. மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்துக்கள் அல்லது மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் அல்லது அங்கே இடம்பெற்ற ஊழல்கள் என்பன 2024 மருத்துவ துறையிலே மாற்றத்துக்கான துறையாக மாற்றியது. மருத்துவ மாஃபியாக்கள் பலவும் வெளிக்கொண்டு வரப்படுவதற்கும் இந்த சம்பவங்கள் காரணமாக இருந்தது. குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரசவத்தின் போதான தாயினுடைய மரணம் என்பது, அதுவும் மருத்துவர்களுடைய தாதிகளுடைய தவறினால், அவர்களுடைய அலட்சியத்தினால், அவர்களுடைய கண்டுகொள்ளாமையினால் உயிர்கள் பறிபோயிருக்கக்கூடியது மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறியது. அது மக்களை போராட்டத்துக்கும் தூண்டியது. மருத்துவத்துறைக்கு எதிராக அதிகளவான போராட்டங்கள் 2024 ஆண்டிலே நடந்தேறியது. குறிப்பாக எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே மருத்துவ பிறழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருந்த வண்ணம் 2024 ஆண்டு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு ஆண்டாக மாறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதை தாண்டி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே, அதைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரச வைத்தியசாலைகளிலே இடம்பெற்றிருக்க இந்த மருத்துவ பிறழ்வுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இறப்புகளும் மக்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதன் விளைவின் காரணமாக பலர் அதற்கு எதிராக குரல்களையும் கொடுக்க தொடங்கினார்கள். இப்படி மருத்துவத்துறையிலே இருக்கக்கூடிய பிறழ்வுகளுக்கு எதிராக குரல்கள் ஆரம்பித்தது எங்கே என்று பார்த்தால் யாழ்ப்பாணம் சாகவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தான். வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய உள்ளக பிரச்சனைகள், நோயாளர்களுடைய நலன் கருதாமல் செயற்படக்கூடிய விடயங்கள் என்று வைத்தியசாலையினுடைய விடயங்களை வைத்தியசாலைக்குள்ளே இருந்து ஒரு மருத்துவர் பேசும் பொழுது அது மக்கள் மத்தியிலே திசை திருப்பப்பட்டது. மக்கள் அதை திசை திரும்பியும் பார்த்தார்கள். மருத்துவருக்காக தங்களுடைய ஆதரவுகளையும் அமோகமாக அள்ளி கொடுத்தார்கள். அவர் பேசிய விடயங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது அவர் வெளிக்கொண்டு வந்த விடயங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவருக்காக தங்களுடைய கரங்களை கொடுத்தார்கள். இரவிரவாக தமிழர்கள் இன்றைக்கு கூறுகிறார்கள், தமிழர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள், தமிழர்கள் தங்களுக்காக குரல்கள் கொடுக்கிறார்கள் இல்லை என்று கூறும் பொழுது 2024 நடுப்பகுதியிலே தமிழர்கள் அதை நிரூபித்து காட்டினார்கள். தங்களுக்காக ஒருவர் குரல் கொடுக்கும் பொழுது, தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக ஒருவர் குரல் கொடுக்கும் பொழுது அவருக்கு ஆதரவாக அல்லது வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு எதிராக கூட மக்கள் இரவிரவாக ஒன்று கூடினார்கள். பல ஆயிரம் மக்கள் சாகவச்சேரியிலே ஒன்று கூடி தங்களுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறார்கள். அதன் மூலம் மாற்றத்தையும் கொண்டு வந்தார்கள். அந்த மாற்றம் பாராளுமன்ற தேர்தல் வரை ஒலித்தது. அதன் மூலம் சுயேட்சையாக போட்டியிட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவர் பாராளுமன்றத்திற்கு இலங்கை வரலாற்றிலே முறையாக தெரிவு செய்யப்பட்டார் என்ற விடயமும் 2024 இலங்கை தீவில் நடந்தது. இது இவ்வாறு இருக்கும் பொழுது இன்னொரு விடயமும் குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியிலே நடந்தேறியது.
நீண்ட காலமாக ஆனைக்கோட்டை அகழ்வாராய்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனைக்கோட்டை எனும் பொழுது யானைகளால் கோட்டை அமைக்கப்பட்ட ஒரு தமிழ் மன்னர்கள் வாழ்ந்த பிரதேசமாக கூறப்பட்டு வந்தது. அது கடந்து வந்த அரசாங்கங்களால் அந்த அகழ்வாராய்ச்சிகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த முறை இந்த ஆண்டினுடைய 2024 நடுப்பகுதியிலே அந்த அகழ்வாராய்ச்சிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வாழ்நாள் பேராசிரியர் எங்களுடைய புஷ்பரட்னம் ஐயா அவர்களுடைய தலைமையிலே அந்த அகழ்வாராய்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அகழ்வாராய்ச்சிகளுடைய முடிவாக 2900 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த பல விடயங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு நகர்குடியிருப்பாக, ஒரு நகரப்புறமாக தமிழர்களுடைய வரலாற்றிலே இருந்திருக்கலாம் என்று ஒரு சந்தேகத்தின் பேரிலே கூட அங்கே ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றது. நீண்டகால தொல்லியல் வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆனைக்கோட்டை மண் அகழ்வாராய்ச்சியானது என்பது ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. அந்த அகழ்வாராய்ச்சிகள் தொடர்பான முடிவுகள் 2024 இறுதி வரை கிடைக்கப்பெறாமல் இருப்பினும் 2025 அவற்றினுடைய முடிவுகள் வெளிவரும் பொழுது ஆனைக்கோட்டை பிரதேசம் தமிழர்களுடைய நீண்ட தொல்லியல் முடிவு ஒன்றை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் என்பதும் உறுதியாகின்றது. இப்படி அகழ்வாராய்ச்சிகள் இருக்கும் பொழுது தமிழர்களுடைய நீண்ட நெடுநாள் தொல்பொருள் சின்னமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வடுக்குநாரிமலை பிரச்சனையும் 2024 ஆரம்ப பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்ட பொருளாக மாறியது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழங்குவதற்காக சென்றிருக்கக்கூடிய மத தலைவர்கள், தமிழ் இளையோர்கள் அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் என்போர் பெரும்பான்மையினருடைய பலத்தினால், பெரும்பான்மை மத குருக்களினால் தாக்கப்பட்டும் பேசப்பட்டும் அவர்கள் வெளியேற்றப்பட்டதும் அல்லது இராணுவ போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை வழிவிடப்படாமல் தடுத்ததும் அந்த ஆண்டிலேதான் நடந்தேறியது. குறிப்பாக அங்கே பொங்கல் பொங்குவதற்காக கூடியிருந்த வேளையிலே தங்களுடைய சப்பாத்து கால்களால் பொங்கல் பானைகளை உதைந்தும் பொங்கல் அடுப்புகளை விழுத்தியும் அங்கே நடந்திருக்கக்கூடிய காட்டு முராண்டித்தனம் என்பது தமிழர்கள் மத்தியிலே மிகப்பெரிய பேசுபொருளாக 2024 மாறியது. வடுக்குநாரிமலை பிரச்சனை என்பது நீண்ட பெரும் பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல இன மத முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் விதமாக 2024 ஆரம்ப பகுதிகளிலே வடுக்குநாரிமலையில் நடந்த பிரச்சனைகளை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்கலாம். இது இப்படியாக இருக்கும் பொழுது 2024 இறுதி பகுதிகளுக்குள் இடம்பெற்றிருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்கள், இந்த காலநிலை மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள், குறிப்பாக உருவாகி இருக்கக்கூடிய பெங்கால் புயல், அதைத் தொடர்ந்து இலங்கையிலே இந்த இறுதி பகுதிகளிலே உருவாகி இருக்கக்கூடிய தொடர் தாளமுக்கங்கள் என்பன பல விடயங்களை இங்கே புரட்டி போட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள அனர்த்தம் என்பது பல மக்களை இடம்பெயர செய்தது. அதே நேரம் பல நிர்வாக பிரச்சனைகளையும் தோற்றுவித்திருந்தது. அது எதுவாக இருக்கிறது என்றால், குறிப்பாக இந்த வெள்ள வாய்க்கால்களை மூடி அமைக்கப்பட்ட சட்டவிரோத கட்டடங்கள், வெள்ள வாய்க்கால்கள் வெள்ளங்கள் ஓடாத முறையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டவிரோத கட்டடங்கள், இதற்கு எல்லாம் யார் அனுமதி கொடுத்தது, யாருடைய அனுமதியை பெற்று இவை நிறைவேறியது என்ற கேள்விகள் பல எழுப்பப்பட்டன. குறிப்பாக வடக்கு மாகாண ஆளுநரால் அந்த ஆதாரங்களும் திரட்டப்பட்டது. இந்த வெள்ளம் வந்து மக்கள் மத்தியிலே இயற்கை பேரிடராக மாறியிருந்தாலும் பல ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் ஊழல் நிர்வாக செயற்பாட்டாளர்களுக்கும் ஒரு கசையடியாகவே மாறியது. இந்த வெள்ள அனர்த்தங்கள் மூலம் பல புலம்பெயர் அமைப்புகளும் பல இளைஞர் கழகங்களும் களத்திலே இறங்கி மக்களோடு மக்களாக நின்று பல சேவைகளை புரிந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு வெள்ள அனர்த்தங்கள் இலங்கையை புரட்டி போட்ட ஆண்டாகவும் இந்த 2024 இருக்கும் பொழுது இன்னொரு விடயமும் நிகழ்ந்தேறியது. குறிப்பாக இலங்கையிலிருந்து தான் அகதிகள் அண்டை நாடுகளை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அது காலம் காலமாக இலங்கையிலே நடைபெற்ற விடயமாகவே இருந்தது. ஆனால் இலங்கையை நோக்கி ஒரு அகதிப்படகு இலங்கையினுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் கிழக்கு கடற்கரையை வந்து அடைந்தது. குறிப்பாக அங்கே 100க்கும் மேற்பட்ட மியன்மார் அகதிகள், சிறுவர்கள், குழந்தைகள், பிள்ளைகள் என பலரும் இருந்தார்கள். உள்நாட்டு சூழ்நிலை காரணமாக படகிலே நாட்டை விட்டு தப்பியோடியவர்கள் அந்த காற்றின் வேகத்தினால் கரை புரண்டு முள்ளிவாய்க்கால் கரையை வந்து அடைந்தார்கள். ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே முள்ளிவாய்க்கால் மிகப்பெரிய இடத்தை, மறக்க முடியாத இடத்தை பெற்றிருந்தது. முள்ளிவாய்க்காலில் இருந்து பலர் இந்த நாட்டை விட்டு வெளியேறினாலும் முள்ளிவாய்க்காலிலேயே ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் வந்தார்கள் என்றவுடன்
ஈழத்தமிழர்கள் அத்தனை பேருடைய மனங்களும் கசிந்து அவர்களுக்காக உதவுவதற்காக முல்லை மக்கள் தங்களுடைய உலருணவு பொதிகளை கடலுக்குள்ளே கொண்டு சென்று கொடுப்பதற்கு முண்டியடித்தார்கள் என்றால் 2024 மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இரக்க குணத்தையும் எங்களுக்கு காட்டி இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. 2024 வெள்ள அனர்த்தங்கள் இவ்வாறான இயற்கை இடர்களோடு தான் மாத்திரம்தான் நகர்ந்ததாக என்றால் நோய்களுக்கும் பஞ்சமில்லாமல் போனது. குறிப்பாக பன்றிக் காய்ச்சல் ஆரம்பித்தது. பன்றிக் காய்ச்சலை தொடர்ந்து இலங்கையிலே குரங்கம்மைக்கான தோற்றப்பாடுகளும் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அதை தொடர்ந்து இங்கே உருவாகி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக எது உருவாகியது என்றால் குறிப்பாக வடக்கினுடைய யாழ்ப்பாண பகுதிகளிலே எலிக்காய்ச்சல் மாறியது. இந்த தொடர் வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக இந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய எலிகளுடைய கழிவுகள் அல்லது எலிகளுடைய எச்சங்களினால் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் நீரிலே கலந்து எங்களுடைய உடலிலே பரவி எலிக்காய்ச்சல் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. அது ஒரு விஷக்காய்ச்சலாகவும் மாறி குறிப்பிட்ட ஒரு சில நாட்களில் இங்கே பலரும் பாதிப்படைந்தார்கள். அடுத்து ஒரு நாட்களில் அவர் இறப்பு, 2 நாட்கள் தொடர் காய்ச்சல் அவர் இறப்பு, 3 நாட்கள் தொடர் காய்ச்சல் அவர் இறப்பு என்று 8 பேர்களை யாழ்ப்பாணத்திலே காவு கொண்டதாக இந்த எலிக்காய்ச்சல் இருந்தது. தொடர்ச்சியாக அது ஆராயப்பட்டு இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதிக்குள் எலிக்காய்ச்சல் கட்டுக்குள் வந்திருக்கிறது என்று வடமாகாண சுகாதார திணைக்களம் கூட அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறு 2024 இயற்கை அனர்த்தங்கள், அதன்களினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், தொடர்ச்சியாக உருவாகி இருக்கக்கூடிய நோய் நிலைமைகள் என்று 2024 இறுதி பகுதிகள் தமிழர்கள் என்பதை தாண்டி இலங்கையர்களுக்கு சவாலான பகுதியாகவே மாறியிருக்கிறது. இன்னொரு விடயம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம், இந்த 2024 இந்த 2 விதமான ஆட்சிகள் இருந்தது. ஒன்று எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய காலத்திலே ஒரு ஆட்சி முறை நடந்தது. அதைத் தொடர்ந்து புதிய மாற்றத்துக்கான அரசாங்கமாக உருவாகி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு அரசியல் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்கும்பொழுது இந்த அமைச்சுக்களுடைய வித்தியாசம், 22 அமைச்சுக்கள் இருந்தாலும் ஜனாதிபதியாக இப்பொழுது இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த ராஜாங்க அமைச்சர்கள் என்ற அந்த ஒரு பகுதியினரை இல்லாமல் அமைச்சரவையை உருவாக்கி இருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலே இந்த நிதி வளத்தை எங்களுக்கு பாதுகாத்து தரக்கூடியதாக இருக்கும் என்று பல பொருளியல் அரசியல் ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இவ்வளவு காலமும் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த உயர் பாதுகாப்புகள் என்பனவும் குறைக்கப்பட்டு பல வளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி பதவியேற்பு முறைகள், குறிப்பாக ஜனாதிபதியினுடைய பதவியேற்பாக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவியேற்பாக இருக்கட்டும், எல்லாவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முறையிலே யாருக்கும் முகம் சுளிக்காத வகையிலேயும் மிக எளிமையாக நடந்தேறியதும் குறிப்பிடத்தக்கது. இன்னொரு விடயம், பாராளுமன்ற அமர்விற்கு ஜனாதிபதி அவர்கள் வரும்பொழுது தனது கார் கதவை திறப்பதற்கு கூட ஊழியர் இல்லாமல் தனது கார் கதவை தானே திறந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாகவும், ஒரு தாடி வளர்த்திருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாகவும், இலங்கையினுடைய வரலாற்றிலே முதலாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியாக கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை மக்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். அதை தாண்டி ஜனாதிபதி அவர்களுடைய முதல் அரசியல் அல்லது ராஜாங்க விஜயம் எந்த நாடு நோக்கியதாக இருக்கும், சீனாவா இந்தியாவா என்று பலரும் எதிர்பார்த்திருந்த பொழுது ஜனாதிபதி முதலாக ஆட்சியை ஏற்ற பிறகு இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ அரசாங்க விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதைகள், இராணுவ கௌரவிப்புகள், விருந்துவசாரங்கள் என்பன பலருக்கும் பேசுபொருளாக மாற்றியிருந்தது. அங்கே என்ன நடந்தது, என்ன கைச்சாத்திட்டீர்கள், என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பது தொடர்பான விடயங்களும் இன்று வரை பேசுபொருளாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே 2024 இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரத்திலே புதிய மாற்றத்தையும் உருவாக்கி தந்திருக்கிறது. இது இவ்வாறு இருக்கும் பொழுது இலங்கையினுடைய அடுத்த மிகப்பெரிய வளர்ச்சி என்னவாக இருக்கிறது என்றால், இலங்கை சுற்றுலாத்துறையை நம்பிய நாடாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடும் பொழுது, குறிப்பாக 2019க்கு பிறகு 2020, 21, 22, 23 கண்டு இந்த கோவைட் அல்லது பொருளாதார நிலைகள் எல்லாம் எங்களை உலுக்கிய பிறகு இந்த ஆண்டிலே மீண்டும் எங்களுடைய சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பல சவால்கள் சுற்றுலாத்துறை மூலம் இருந்தாலும்
இன்றைக்கு மீண்டும் சுற்றுலாத்துறை வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரை 2024ஆம் ஆண்டிலே 2 மில்லியனுக்கும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டுகளோடு இல்லாத அளவிற்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை இலங்கைக்கு அதிகரித்திருக்கிறது. அதை தாண்டி உலகிலேயே சுற்றுலாத்துறைக்கு மக்கள் அதிகம் விரும்பும் நாடாகவும் சுற்றுலாவிற்கு பயணிக்கக்கூடிய நாடுகளின் இடத்திலும் இலங்கை முன்னேறி முன்னிடங்களை பிடித்திருப்பதும் பாராட்டத்தக்க விடயங்களாக இருக்கிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரை மீண்டும் ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக 2024 அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது இந்த அரிசி அல்லது நெல் பதுக்குதல் என்பது. பல தனியார் முதலீட்டாளர்கள் அல்லது இந்த பியர் உற்பத்தி நிறுவனங்கள் அரிசி அல்லது நெல் என்பவற்றை கொள்ளை விலையிலே வாங்கி அவற்றை பதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் உள்நாட்டிலே நெல் அல்லது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதை வைத்து புதிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான பல நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அரசாங்கம் இப்பொழுது இறக்குமதியாக பல மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்தாலும் எதிர்வரும் காலங்களில் கூட்டுறவு மூலம் இலங்கையில் உற்பத்தி செய்யும் அரிசியில் பெரும்பாலானவற்றை அரசாங்கமே கொள்வனவு செய்ய போகிறது. இதனால் தனியார் முதலாளித்துவ கம்பெனிகளுடைய இந்த திட்டங்கள் தவிடுபொடியாக்கப்படுவதுடன் அரிசிக்கான கேள்வி என்பது இலங்கையிலே குறைக்கப்படும். 110% இருக்கக்கூடிய எங்களுடைய அரிசி தன்னிறைவு என்பது வரும் காலங்களில் அதிகரிக்கும் என்றும் புதிய அரசாங்கம் கூறியிருக்கிறது. நிச்சயமாக இலங்கையிலே பல மாற்றங்கள் 2024 ஏற்பட்டிருந்தாலும் நீண்ட காலமாக மாற்றங்களே ஏற்படுத்தாத விடயங்களும் 2024 மாற்றம் ஏற்படாமலேயே இருந்தது. குறிப்பாக இந்த மீனவ சமுதாயத்தினுடைய பிரச்சனை, குறிப்பாக கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஆட்சியேற்றவுடன் இந்த விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மானிய முறையிலே நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். அதற்கு பதிலாக மீனவ சமுதாய மக்கள் நீண்ட காலமாக தங்களுடைய வழங்கி வந்த அரசியல் வாக்கு வங்கிகளை மாற்றி புதிய மாற்றத்திற்கான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு பாராளுமன்ற தேர்தலிலே வாக்குகளை கொடுத்திருந்தார்கள் பெருமளவிலான அளவிலே. இது இவ்வாறு இருக்கும் பொழுதும் இன்றைக்கும் அவர்களுடைய பிரச்சனை என்பது தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே 2024 முடிவு வரை தொடர்ந்து கொண்டிருந்தது. குறிப்பாக இந்த எல்லை தாண்டிய மீன்பிடி, இந்திய ட்ரோலர் படகுகளுடைய வருகை, அதனால் எங்களுடைய பொருளாதாரம் சிதைவடைந்து போகிறது, எங்களுக்கான மீன்வளம் கேள்விக்குறியாகிறது. இதற்கான பிரச்சனைக்கான தீர்வு வேண்டும் என்று மீனவர்கள் நீண்ட காலமாக போராட்டங்களையும் மகஜர்களையும் கையளித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டுகளைப் போலவே 2024 அவர்களை கைவிட்டிருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இவ்வாறான விடயங்களை 2024 தாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் பல விடயங்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நடந்தேறியது. குறிப்பாக நீண்ட காலமாக தமிழ் மக்களால் விமர்சிக்கப்பட்டு வந்த விடயம், தமிழ் அரசியல்வாதிகளால் கூறப்பட்டு வந்த விடயம், இந்த சோதனை சாவடிகளை தமிழர் பிரதேசங்களில் இருந்து அகற்ற வேண்டும் என்பது, இராணுவ போலீசினுடைய மிதமிஞ்சிய சோதனை சாவடிகளை அகற்ற வேண்டும் என்பது. குறிப்பாக ஒரே ஒரு தடவை ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்திற்காக வருகை தருகிறார். அவர் வருகை தருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முதல் இருந்து இந்த வீதிகளில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டது. 2024 இறுதி வரை அது அகற்றப்பட்டதாகவே இருக்கின்றது. குறிப்பாக முகமாலையிலே நீண்ட காலமாக இருந்த சோதனை சாவடி, அதை தாண்டி ஏனையின் வீதியிலே எழுதுமட்டுவாழ் பகுதியிலே இருக்கக்கூடிய அடுத்த சோதனை சாவடி, அதற்கு பிறகு சங்குப்பிட்டி பாலத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சோதனை சாவடி என்று பல நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இராணுவ சோதனை அல்லது போலீஸ் சோதனை சாவடிகள் என்பன ஒரே ஒரு ஜனாதிபதியினுடைய வருகையுடன் மாற்றப்பட்டது அல்லது அகற்றப்பட்டது என்பதும் இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றிலே திரும்பி பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு நீண்ட காலமாக மக்கள் முன்வைத்த கோரிக்கை, வடக்கிலே இருக்க வலிகாமம் பகுதியிலே இருக்கக்கூடிய இராணுவமயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அல்லது இராணுவம் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும், அவர்களுடைய பாதைகள் திறந்து வைக்கப்பட வேண்டும், வலிகாமம் பகுதிகளிலே இருக்க வேண்டிய என்ற கோரிக்கைகள் நீண்ட காலத்துக்கு பிறகு முதலாக பகுதி அளவிலே வலிகாமம் பகுதிகளிலே காணிகள் விடுவித்தல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பாதை திறப்புகளும் சில பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கூட இங்கே நாங்கள் திரும்பி பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
இது இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த அரசியல் அலை பற்றிய விடயம் வடக்கை தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை தாக்கி தனது கைகளுக்குள்ளே வைத்திருந்தாலும் கிழக்கு மாகாணத்திலே தமிழ் தேசியம் தனது கைகளை ஓங்கி காட்டியிருந்தது. குறிப்பாக நீண்ட காலமாக அம்பாறை மாவட்டத்திலே பிரதிநிதித்துவத்தை இழந்திருந்தோம். அம்பாறை மாவட்டம் தமிழர்களுடைய கையை விட்டு போகிறது என்று கூறியிருக்கும் பொழுது கிழக்கிலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே வாழக்கூடிய மக்கள் இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு தமிழ் பிரதிநிதியை கொடுத்து தமிழர்களுடைய இருப்பை அம்பாறையிலே உறுதி செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி திருகோணமலையும் தமிழர்களுடைய கையை விட்டு போய்விடலாம் என்று பலரும் கூறிக்கொண்டிருந்த பொழுது இம்முறை மீண்டும் திருகோணமலையிலேயே தமிழ் பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது என்பது கிழக்கிலே தமிழ் மக்கள் இன்றைக்கும் உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு எடுத்து எம்புவதாக இருந்தது. வடக்கை தாண்டியிலும் கிழக்கிலே தேசிய மக்களுடைய அலை தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை குறைக்கப்பட்டு தமிழ் தேசியத்தினுடைய கைகள் ஓங்கி இருந்தது என்பதையும் 2024 பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இலங்கையினுடைய அரசியலில் பல மூத்த அரசியல்வாதிகள் அரசியலிலிருந்து தூக்கி எறியப்பட்டாலும் பலர் தாமாகவே அரசியலை விட்டு விலகி கொண்டாலும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நீண்ட காலமாக அரசியலிலே இருந்திருக்கக்கூடிய ராயபக்சர்களுடைய அரசாங்கம் அவர்களுடைய குடும்ப ஆட்சி என்பது அகற்றப்பட்டது. அதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் முந்தைய ஆண்டுகளிலே நடந்திருந்தாலும் முற்றுமுழுதாக இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலோடு பல அரசியல் அறிஞர்கள் கூறினார்கள் ராயபக்சர்களுடைய ஆட்சி அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தொடரும் என்று. ஆனால் அது நிறுத்தப்பட்டாலும் இந்த அரசாங்கத்தினுடைய புதிய மாற்றத்தோடு அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இவ்வளவு காலமும் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் முற்றுமுழுதாக மக்களால் நிராகரிக்கப்பட்டு இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சனுடைய புதல்வராக இருக்கக்கூடிய நாமல் ராயபக்ச அவர்கள் தேசிய பட்டியல் மூலமே பாராளுமன்றத்திற்கு நுழைந்திருக்கிறார் என்பதும் பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மன மாற்றத்தின் ஆரம்ப கட்டமாகவே 2024 கற்றுக் கொடுத்தது. தனியே 2024 எங்களுக்கு வேதனைகளை மாத்திரம்தான் கொடுத்ததா என்று பார்த்தால் இல்லை, சாதனைகள் பலவற்றையும் நிரூபித்து காட்டியிருக்கும் ஆண்டாக 2024 அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஈழத் தமிழர்கள் இனி தன் திறமைகள் கொண்டு இந்த இனம் தலை நிமிரட்டும் என்ற கொள்கையின் அடிப்படையிலே பல ஈழத்தினுடைய பிள்ளைகள் தங்களை சர்வதேசத்திலே நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக நீண்ட காலமாக இலங்கை கிரிக்கெட் தேசிய அணியில் இடம் பிடிப்பது பேசுபொருளாக இருந்தது. 2023 ஆண்டுகளிலே வியாஸ்கான் தேசிய அணியில் இடம் பிடித்தார். அதற்கு பிறகு யார் இடம் பிடிக்கப் போகிறார்கள் எனும் பொழுது இன்றைக்கு 3 தமிழ் இளைஞர்கள் 3 தமிழ் பிள்ளைகள் இலங்கை கிரிக்கெட் தேசிய அணியில் இடம் பிடித்து சர்வதேச நாடுகளுக்கு எதிராக தங்களுடைய விளையாட்டு பயணத்தையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். கிரிக்கெட்டோடு மாத்திரம்தான் நின்று கொண்டார்களா என்றால் இல்லை, தொடர்ச்சியாக இன்றைக்கு தென்னாசிய போட்டிகள், காமன்வெல்த் என்று கூறப்படக்கூடிய பொதுநலவாய போட்டிகள், ஆசிய மட்ட போட்டிகள் என்று பளுதூக்களிலே இலங்கையர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி எங்களுடைய இளம் பிள்ளைகள் இன்றைக்கு ஆசிய சதுரங்க போட்டி வரை தாய்லாந்து வரை சென்று எங்களுடைய சிறு பிள்ளைகள் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி 2023 அகில திருநாயகி அம்மா முல்லைத்தீவிலிருந்து பாதணிகள் இல்லாமல் எங்களுடைய சர்வதேச அரங்கிலே ஓடி இலங்கையினுடைய வீரத்தை நிரூபித்திருந்தார். இந்த ஆண்டும் எங்களுடைய முல்லைத்தீவை சேர்ந்த விதுசன் எனக்கூடிய இளைஞன் இன்றைக்கும் சர்வதேச அரங்கிலே பாதணி இல்லாமல் ஓடி மீண்டும் நாங்கள் திறமையுடையவர்கள் என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய ஆண்டாகவும் 2024 இருக்கிறது. சிங்கப்பூர் 3 தடவை சென்று 3 தங்கப்பதக்கங்களை வென்று சாம்பியன் பெற்றுள்ளேன். அங்குள்ள எல்லா நாடுகளிலிருந்து தாய்லாந்து, மலேசியா, பங்களாதேஷ், இந்தியா பல நாட்டிலிருந்தும் பலர் பங்கு பெற்றுக் கொண்டார்கள். அதிலும் நான் முதன்மை வீராங்கனையாக வாக்கிங் ரேஸ் மற்ற 5000 மீட்டர், 1500 மீட்டர், 800 மீட்டர்களிலும் தங்கப்பதக்கங்களை 3 தடவையும் வென்று வந்தேன். இப்படியாக 2024 தொடர்ந்து கொண்டிருக்கும் போது 2024 இறுதி 4 அல்லது 5 மாதங்கள் ஒருவரை பற்றியே இலங்கை பேசிக்கொண்டிருந்தது.
அதுதான் குறிப்பாக எங்களுடைய புதிய ஜனாதிபதியாக இடதுசாரி கட்சி ஒன்றிலிருந்து இடதுசாரி கொள்கைகளோடு வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய எளிமையை பற்றி தான் இலங்கை மண்ணே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக எந்த ஒரு அரச மரியாதைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் சாதாரண மனிதராக அவர் பழகி கொண்டிருக்கிறார், இங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது பலராரும் பாராட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. நாங்கள் கூறியது போலவே தன்னுடைய பதவியேற்புக்காக இருக்கட்டும் சரி, பாராளுமன்றத்துக்கு வருகை தருவதாக இருக்கும் போதும் சரி, எந்தவித சாரதிகள் தன்னுடைய கதவை திறந்து விடுவதற்கு அனுமதிக்காமல் தன்னுடைய வாகன கதவை தானே திறந்து வெளியிலே வந்திருக்கிறார். அதை தாண்டி இன்றைக்கு இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய விடயம், இலங்கையுடைய அரசியல் வரலாற்றிலே தாடி வைத்த முதலாவது ஜனாதிபதி என்று கூட அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி தன்னுடைய தாயாரை சாதாரணமாக எளிமையான முறையிலே வைத்தியசாலையிலே சென்று பார்வையிட்டார். தாயாருக்கு இன்றைய குறிப்பாக அரசியல்வாதிகளுடைய சொந்தங்கள் எந்த பெரிய தனியார் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுவார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியினுடைய தாய் சாதாரணமாக எளிமையாக ஒரு அரசு வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்றார். அதை எளிமையான முறையிலே அவரும் சென்று பார்த்தார் என்பதும் இன்றைக்கும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதை தாண்டி அவர் இந்த சமுதாயத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடயம், இளைஞர்களோடு பழகக்கூடிய விடயம், அல்லது அவர்களுடைய சிந்தனைகள் அல்லது அவர்களுடைய அந்த கட்சி சார்ந்த விடயங்களில் உருவாகக்கூடிய புதிய சிந்தனைகள் மாற்றத்திற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், குறிப்பாக இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் 2024 மாறியிருக்கிறது. எனவே 2024 துன்பங்கள், இன்பங்கள், மாற்றங்கள் என்று பல விடயங்களை சுமந்து நகர்ந்து சென்று இருந்தாலும் 2025 தமிழர்கள் அல்லது இலங்கையர்கள் எதிர்பார்த்த மாற்றம் உருவாகட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, நிகழ்ந்த மாற்றங்கள் இனியும் நன்மையான மாற்றங்களாகவே இருக்கட்டும். இத்தனை காலமும் மாற்றங்கள் நிகழாமல் இருந்த பகுதிகளிலும் இனி மாற்றங்கள் நிகழட்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்வோம்.